அதாவது நான் காத்திருக்கிறது வேற, என்னை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறது வேற. எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது, எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது, எல்லாமே எனக்கு எதிராகவே. ஆமா, அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இப்படி ஒரு வார்த்தையை பார்க்க முடியாது. கர்த்தர் யாக்கோபோட இருந்தாருன்னு பார்க்க முடியாது. ஆனா என்ன வார்த்தையை பார்க்கலாம் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். சில நேரத்துல இமைப்பொழுது அவர் தம்முடைய முகத்தை மறைப்பா. எதுக்கு தெரியுமா? ஏன் ஆண்டவர் அந்த இமைப்பொழுது மறைச்சிங்க? உன்னை நான் எப்படி சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் தெரியுமா? உருக்கமான, அதாவது பிள்ளைங்க கொஞ்சம் அழ ஆரம்பிச்சு பெற்றோர் தூக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டுன்னு வைங்களேன், பிள்ளைங்க இன்னும் நல்லா அழுவாங்க. பிள்ளைங்க இன்னும் நல்லா அழுததுக்கு அப்புறம் அந்த பெற்றோர் பிள்ளைகளை தூக்கும் போது எப்படி தூக்குவாங்க தெரியுமா? போட்டுறா 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 அப்படி சொல்லிட்டு அப்படி தூக்கி மார்போம். நீங்க எனக்கு தீமை செய்யவே இல்லப்பா, நான் நினைச்சேன் நீங்க இனி என்ன பார்க்கவே மாட்டீங்க, எனக்கு இல்ல. ஆமே ஆமே. நடப்பதெல்லாம் எதிராக இருந்தாலும் நடந்து முடியும் போது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்பின் சகோதரர்கள் வராங்க, வந்து சொல்றாங்க யாக்கோபின் இடத்துல, ஆதியாகமம் 45:26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்ப மூர்ச்சை அடைந்ததுன்னா அவன் மூச்சு நின்னுட்டு நிக்கல. ஆண்டவருடைய சில விளையாட்டு இருக்கு தெரியுமா? யார வச்சு அந்த நியூஸ்? ஏன் யோசேப்பு வந்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல, யோசேப்பை இரு, அவனுங்களே அனுப்பு. ஏன்னா இவனுங்க தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா வர வழியில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம், யோசேப்பு ஒரு மிருகம் பட்சித்து போட்டது பாருங்க, அதுதானே? ஆமா. எந்த வாயினால யாக்கோபை துக்கப்பட வைத்தாரோ அதே வாயினால யாக்கோபை, ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் உங்க அழுகைக்கு காரணமா இருக்கிறார்களோ அவர்களே உங்கள் நகைப்புக்கு காரணமாய் கர்த்தர் மாற்றுவார்.